everyone. இன்னைக்கு எஜுகேஷன் கிளாஸ் கண்டினியூஷன் இருக்கு. ஏற்கனவே சார் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ யூனிட் 8 எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே சார். யூஸ்வலாக நம்ம எஜுகேஷன் பார்ட்டில் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அதுதான் நம்ம யூனிட் 4, 5, 6. தென் ஃபர்ஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் எஜுகேஷனல் சேலஞ்சஸ், கல்வியில் அரைக்கூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர் பேப்பரை நீங்கள் பிஎட் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஆர் இந்தியன் எஜுகேஷன், இந்திய கல்வி முறை. சில யூனிவர்சிட்டியில் இந்தியன் எஜுகேஷன் பேப்பர் வச்சுருப்பாங்க, சில யூனிவர்சிட்டியில் எஜுகேஷனல் சேலஞ்சஸ், கல்வி அரைக்கூவல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. தென் அப்போ கோர் பேப்பர் 1 எஜுகேஷனல் சைக்காலஜி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். தென் கோர் பேப்பர் 2 எஜுகேஷனல் சேலஞ்சஸ் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். தென் 7th யூனிட்ல எஜுகேஷனல் ஃபிலாசபி, எஜுகேஷனல் இன்னோவேஷன், ஃபிலாசபி அண்ட் டெக்னாலஜி. அந்த ஆஸ்பெக்டில் 7th யூனிட்ல ஃபிலாசபியில் இந்தியன் ஃபிலாசபர்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ், இந்திய தத்துவ ஞானிகள், மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர்கள், ஃப்ரம் ரூசோ டு ரசல் வரை நாம் பார்த்துட்டோம் சார். ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்னன்னாக்கா ஒரு நேம் ஆஃப் த எஜுகேஷனிஸ்ட்டு, அவர் ஃபார்ம் பண்ண நேம் ஆஃப் த ஸ்கூல் அண்டு யூனிவர்சிட்டிஸ். ஜென்ரலாகவே நம்ம யூனிவர்சிட்டி அளவு போனது எது அப்படின்னாக்கா 2 தான். ஒன்று என்னென்னா நம்ம இந்தியன் ஃபிலாசபரான ரவீந்திரநாத் தாகூர், தென் அனதர் இந்தியன் ஃபிலாசபர்ஸான அரபிந்தோ. இவங்க 2 பேர் மட்டும்தான் அவங்க ஃபார்ம் பண்ண ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டினும் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டும் உருவாக்கப்பட்டிருக்கு. மற்ற எந்த எஜுகேஷனிஸ்டுடைய எஜுகேஷன் சிஸ்டமும் ஹையர் எஜுகேஷன் போல எல்லாமே ஸ்கூல் எஜுகேஷனோட இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ப்ரீ பிரைமரியோட ரிலேட்டாக இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம் சார். தென் எஜுகேஷனல் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி, அது ரிலேட்டட்ல யூனிட் 8. இப்போ யூனிட் 8ல உங்களுக்கு சிலபஸ் ஷோ பண்ணியிருக்கோம். அதில் யூனிட் 8ல மாடர்னைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், நவீனத்துவம், கல்வியில் நவீனத்துவம். அப்போ எப்படி சார் கல்வியில் நவீனத்துவம் செய்ய முடியும் அப்படின்னாக்கா, லைக் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி 21A அப்படின்றது ரைட் டு எஜுகேஷன், தென் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல், அனைவருக்கும் கல்வியில் சமவாய்ப்பு அப்படின்றதின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் ஆர்டிகல் 21A அப்படின்னும் 1045 அப்படின்னு படிச்சிருக்கோம். ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன், ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன், இலவச மற்றும் கட்டாய கல்வி, அப் டு 6 to 14, 6 to 16 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் சார். சரிங்களா? அதில் இப்போ இந்த பேசிஸில் மாடர்னைசேஷனாக மாறினதுக்கு என்னெல்லாம் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லும்போது, சாப்டர் 1 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1986. நீங்கள் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி பிஜிடிஆர்பியில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1986ல் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க சார். யூஸ்வலாக நம்ம ஃபஸ்ட் யூனிட்ல ஸ்டடி பண்ணும்போது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1986 பற்றி நம்ம படிக்கலை, கவனிச்சிருப்பீங்க. சில பேர் யாருன்னா கேட்பீங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் யாருமே கேட்கல. அங்கே ஏன் நம்ம அப் டு கோத்தாரி டின் 1968 அதுவரை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தோம். இதை ஏன் நம்ம பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் யூனிட்ல இந்த சாப்டர் இருக்கிறதால நம்ம அங்கே பார்க்கல. அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் யூனிட் 8ல நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை 1986, 1986. அடுத்து எஜுகேஷன்ல மாடர்னைசேஷனாக மாறினதுக்கு டிபிஇபி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். டிபிஇபி டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். இந்த டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம்ன்றது ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் டீச்சர் எஜுகேஷன், ஆசிரியர் கல்வியில் சிறப்பு கவனம் இல்லை அதை செலுத்தணும் அப்படின்றது தான்.
அப்ப அதுல நமக்கு DTERT நம்ம ஸ்டேட் கண்ட்ரோல்ல DTERT கொடுத்துருக்கு. தென் டயட் DEET டயட், BRC CRC. அதனால ஆசிரியர்களே சாப்டர் நம்பர் 2 DPEP, சாப்டர் நம்பர் 3 MLL based curriculum and syllabus, minimum level of learning, கலை திட்டம் மற்றும் பாடத்திட்டமாக ஜாய்ஃபுல் லேர்னிங், மகிழ்ச்சியான கற்றல். இன்னைக்கு பெரிய சேலஞ்சே இதுதான். குழந்தைங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்கிறார்களா அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா லேர்னிங்ன்றது இட்ஸ் நாட் பேர்டன் இல்லை. கற்றல் என்பது ஏதோ சுமையாக மாறிடக்கூடாது, ஒரு கடினமா மாறிடக்கூடாது அப்படின்றதுதான். அப்போ லேர்னிங்கை பொறுத்தளவு ஒரு ஜாய்ஃபுல் லேர்னிங். அப்போ அந்த ஜாய்ஃபுல் லேர்னிங்காக கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ண பெட்டரா இருக்குன்னா, அட்டானமி இன் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர், கல்வி நிர்வாகங்களுக்கு தன்னாட்சி அந்தஸ்து கொடுக்கும்போது இது பாசிபிலிட்டிஸ் ஆகலாம் ஜாய்ஃபுல் லேர்னிங் இல்லை. ஏன்னா எக்ஸாம்பிள் மாடர்னைசேஷன் ஆஃப் கரிக்குலம், நவீனத்துவமான கலை திட்டங்களை நம்ம வைக்கலாம். இப்போ கூட இன்ஜினியரிங் காலேஜ்லாம் சில அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் இயர்ல இருந்து ஏஐ இன்ஜினியரிங் காலேஜில் ஏஐ கோர்ஸு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கவனிச்சிருப்பீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. தென் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், தனியால் வேறுபாடு வழங்கும் போது குழந்தைங்க ஒரு ஜாய்ஃபுல் லேர்னிங்காக இருக்கலாம் அப்படின்றதும். தென் லைப்ரரி பேஸ்டு லேர்னிங், நூலக வழி கற்றல். செல்ஃப் பேஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், தனியால் வழி கற்பித்தல். செல்ஃப் பேஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், தனியால் வழி கற்பித்தல். இதெல்லாம் நம்ம சாப்டர் நம்பர் 3 ரிலேட்டட். தென் சாப்டர் நம்பர் 4 பேஸ் செட்டிங் ஸ்கூல்ஸ். பேஸ் செட்டிங் ஸ்கூல், முற்போக்கான பள்ளிகள். ஒன்று மொபைல் ஸ்கூல், நடமாடும் பள்ளிகள். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு சொல்ல முடியுமா? மொபைல் ஸ்கூல்ஸ். மெக்லிலேண்ட். இவான்லிக். இவான் இல்லிச்சி. வெரி குட். எல்லாருக்குமே எல்லாம் தெரியுது. ஆனா அதுல என்ன நம்ம பாயிண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம்னாவ இன்னும் கிளியர் ஆயிடும் சார். இப்ப பாருங்க, நம்ம மேடம் டீச்சர்ஸ் எல்லாம் இவான் இல்லிச்சின்னாங்களா. இவான் இல்லிச்சி அப்படின்ற ஒரு டி ஸ்கூலிங் சொசைட்டி, பள்ளிகளற்ற சமுதாயம். அதனால இவான் இல்லிச்சி நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாமா? தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, மெக்டொனால்டு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. மெக்லிலண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது இல்லை. மெக்லிலண்ட் யூஸ்வலா நம்ம மெக்லிலண்ட் எங்க பார்த்திருந்தோம் அப்படின்னா, சைக்காலஜில அச்சீவ்மெண்ட் மோட்டிவ், அடைவு ஊக்கம் அப்படின்னு ஒரு சாப்டர் பார்த்தோம் சார். அங்க மெக்லிலண்ட் வராரு. நெக்ஸ்ட் மெக்டொனால்டு. மெக்டொனால்டு கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மொபைல் ஸ்கூல்ஸ். சரிங்களா? நடமாடும் பள்ளி அப்படின்னா மெக்டொனால்டு சார். நெக்ஸ்ட் டி ஸ்கூலிங் அண்ட் நான் கிளாஸ் ரூம் லேர்னிங், பள்ளிகளற்ற மற்றும் வகுப்பறை இல்லா கற்றல். ஜான் ஹால்டன் சார். நீல் சார். ஜான் ஹால்டன் சார். ஜான் ஹோல்ட்ன்றவரு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் கிளாஸ் ரூம் லேர்னிங். டி ஸ்கூலிங் அப்படின்றது இவான் இல்லிச்சி, இவான் ரீமர், தென் பிரேயர். இந்த 3 பேருமே சார். சில சமயங்கள நம்ம மொபைல் ஸ்கூலுக்கு
மெக்டொனால்டு இருக்கு, ஜான் ஹோல்ட். மெக்டொனால்டு இல்லாம ஜான் ஹோல்ட் கொடுத்தாங்கன்னாக்கா ஜான் ஹோல்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா நம்ம இந்த இடம் பொறுத்தளவு அங்க கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் எப்படி அமைக்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். தென் நமக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன், சிறப்பு கல்வி. அப்ப ஸ்பெஷல் எஜுகேஷன்ல நமக்கு ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா சைனிக் ஸ்கூல் கொடுத்துருக்கு சார். சைனிக் ஸ்கூல்ஸ் இராணுவ பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இராணுவ பள்ளியில படிச்ச குழந்தைங்க லைக் அதுல ஹையஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய குழந்தைங்க எங்க நெக்ஸ்ட் ஃபர்தரா அவங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ் எங்க இருக்கலாம் அப்படின்னா எங்க சார் இருக்கலாம்? தேசிய பாதுகாப்பு கழகம். வெரி குட் சார். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, NDA, தேசிய பாதுகாப்பு கழகம், டேராடூன் இல்ல யூபியில டேராடூன். அங்க அந்த குழந்தைங்க வந்து சைனிக் ஸ்கூல்ல வந்து டிஃபென்ஸ் அகாடமியில ஜாயின் பண்ணலாம். தென் எஜுகேஷனல் டெக்னாலஜி, கல்வியில் தொழில்நுட்பம். த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி, இந்த கல்வியில் தொழில்நுட்பத்துல வரலாற்று ரீதியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிகினிங்ல என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணும்போது நியூஸ் பேப்பர் தான் இல்ல செய்தித்தாள்கள். நெக்ஸ்ட் எவால்வேட் ஆகும்போது ரேடியோ இருந்திருக்கலாம், ரேடியோ வானொலி. நெக்ஸ்ட் என்னவா இருக்கலாம்னா டிவி, தொலைக்காட்சி, பிராட்காஸ்ட் மூலயமா தொலைக்காட்சி. தென் நெக்ஸ்ட் சேட்டலைட் பேஸ்டு லைக் இன்டர்நெட், ஆன்லைன் எல்லாமே MOOC. இப்போ நம்ம எஜுகேஷனல் டெக்னாலஜி, நீட் ஃபார் அண்ட் யூஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜி. யூஸ்வலா அது யூஸ் ஆஃப் இன்டர்ஸ்ட்ரக்ஷனல் அப்படின்னு இருக்குங்களா, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார். நம்ம டிஆர்பி போர்டே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல அந்த டைப்பிங் எரர் ஆயிடுச்சு. தென் மாஸ் மீடியா ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷனல் பர்பஸ், ரிவ்யூ ஆஃப் ரேடியோ அண்ட் டிவி எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ், எஜுகேஷன் கம்ப்யூட்டிங். இதோட நம்ம கம்ப்ளீட்டா லாஸ்ட் சாப்டரான 7th எஜுகேஷன் டெக்னாலஜி. கம்பல்சரி எஜுகேஷனல் டெக்னாலஜில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் சார். தென் ஃபேஸ் செட்டிங் ஸ்கூல்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் சில சமயங்கள்ல DTRTO, டயட்டோ, BRC ஆர் CRC ஆர் MLL இங்க இருக்கலாம் சார். அப்போ யூனிட் 8 பொறுத்தளவு கம்ப்ளீட்டா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. என்னெல்லாம் சாப்டர் இருக்கு, என்னெல்லாம் பாடப்பொருள் யூனிட் 8ல இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் அட்டானமஸ் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்கறதா வச்சுக்கோ. அட்டானமஸ் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள சுய ஆட்சி கல்வி அமைப்புகள் அப்படின்னு கேட்டா எதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா சொல்ல முடியுமா? என்னெல்லாம் நம்ம அட்டானமஸ் பேஸ்டு? Deemed universities, mobile school, நம்ம கேட்டது வந்து கல்வி அமைப்புகள் இல்ல, எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். அப்ப எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ன்றது என்ன சார்னா UGC, NCERT, NEPA, NCTE, CBSE, CIET, CAP, CABE இல்ல SCERT, RIOE, இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா
அட்டானமஸ். எஸ்சிஆர்டிக்கு அட்டானமஸ் கிடையாது சார். அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டிக்கு அட்டானமஸ் இல்லை. ஆனா என்சிஆர்டி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அதனால தான் பாருங்க, என்சிஆர்டி லாஸ்ட் இயர் நீட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜில சில சிலபஸ்ல சில சாப்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடிட் பண்ணிட்டாங்க. ஆனா மற்ற எஸ்சிஆர்டி எல்லாம் பண்ண முடியுதா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து சில ப்ரொசீஜருங்க இருக்கு. அவங்கள பொறுத்தளவு அட்டானமஸ் அப்படின்றதால அந்த டெசிஷன்ன்றது ஒரு பர்ஃபெக்டாகவும் தென் அக்செப்டடாகவும் இருக்கும். அதனால ஆசிரியர்களே கம்ப்ளீட்டா நம்ம சிலபஸை பார்த்துட்டோம். இந்த சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த அட்டானமஸ் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ல MHRD ரொம்ப சிம்பிளா ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் MHRD அப்படின்னு கேட்கலாம் சார். அப்படி கேட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனித வள மேம்பாட்டு அமைச்சகம். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். யூஸ்வலா இந்த MHRD பொறுத்தளவு என்ன அப்படின்னா 15th August 1947ல இனிஷியலி இட் வாஸ் நோன் அஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஆரம்பத்துல இது என்னவா இருந்தது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கல்வி அமைச்சகம் என்று இருந்தது. கல்வி அமைச்சகம் எதுவரை சார்னாக்கா அப் டு 25/9/1985 வரை சார். அப்போ யாருடைய பீரியடு அப்படின்னாக்கா ராஜீவ் காந்தி கவர்மெண்ட். The Rajiv Gandhi government changed its name to MHRD. Then 1985 to 2019 வரை MHRD இருந்தது. ஆஃப்டர் 2020ல இருந்து MHRD என்னவாச்சுன்னா MOE மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு மாற்றப்பட்டது. அப்போ ஒரு பாயிண்ட் நீங்க இயர்ல சேஞ்ச் ஆச்சுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். அத சார் அடிஷனலா நீங்க என்ன பண்றீங்கன்னா 15th August 1947, 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள்ல இருந்து என்னவா இருந்தது அப்படின்னா கல்வி அமைச்சகம். எது வரலையும் அப்படின்னா 25/9/1985 வரை. தென் ஆஃப்டர் 1985 சார் அதுல 25/9 இருக்குதுங்க சார். கரெக்ட் சார். அதான் சார் MHRDன்னு போட்டிருக்கா. 25/9/1985 வரை கல்வி அமைச்சகம் என்ற பெயரில் இருந்தது. எது? MHRD. அப்போ MHRD ஆஃப்டர் 1985 அடுத்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ன்றது MHRDயா மாறிச்சு. அப் டு 2019 சார், 2019 வரை. நெக்ஸ்ட் 2020 2020க்கு அடுத்து என்னாச்சுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு மீண்டும் ரீநேம். MHRD renamed by Ministry of Education. Are you clear? Excuse me sir. Sir, who renamed sir? MHRD 2019-2020 rename ஆச்சு. யார் சார் ரீநேம் பண்ணாங்க? இல்ல, நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருந்தது. இது MHRD மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருந்தது. MHRDன்னு ரீநேம் பண்ணது கவர்மெண்ட் வந்து ராஜீவ் காந்தி கவர்மெண்ட், பாரத பிரதமரான ராஜீவ் காந்தி. இப்போ வந்து திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையில இருந்த ஆட்சி 2020ல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்
அட் பிரசன்ட் எம்ஹெச்ஆர்டின்னு நேம்ல இல்ல, என்னன்னு இருக்குன்னா எம்ஓஇன்னு இருக்கு சார், மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். எப்போ? ஆஃப்டர் 2020, 2020 இருந்து. நெக்ஸ்ட் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ், தலைமையிடம் அப்படின்னு கேட்டோம்னா நியூ டெல்லி சார். நியூ டெல்லி. இந்த சாஸ்திரி பவனோ இல்ல டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சாலைனோ கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கும்போது ஹெட் குவார்டர்ஸ், தலைமையகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷனுக்கு நியூ டெல்லி. அமைச்சர், துணை அமைச்சர்கள் கேட்க மாட்டாங்க சார். நெக்ஸ்ட் எம்ஹெச்ஆர்டில 2 விதமான துறை இருக்கு. ஒன்று பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவு துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி. செகண்ட் ஒன் உயர்கல்வித்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். பள்ளி கல்வியில பாருங்க, துவக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி மற்றும் வயது வந்தோர் கல்வி. பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி அண்ட் அடல்ட் எஜுகேஷன். தென் உயர்கல்வித்துறை, யூனிவர்சிட்டி லெவல்ல பல்கலைக்கழக கல்வி, தொழில்நுட்ப கல்வி, உதவித்தொகை ஆகியவற்றை உள்ளடக்கியதாகவும், ஸ்காலர்ஷிப், இட் இன்க்ளூட்ஸ் ஸ்காலர்ஷிப், டெக்னிக்கல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் பல்கலைக்கழக மானிய குழு, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் 1956. இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 1956. பிரிவு 3 படி கல்வி நிறுவனங்களுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் என்ற அந்தஸ்தை வழங்கியது. அமெரிக்கா, சீனாவிற்கு அடுத்து உலகின் மிகப்பெரிய உயர்கல்வித்துறை நம்முடைய இந்திய தொழில்நுட்ப கல்வியாக, தென் உயர்கல்வி நிறுவனங்களாக அல்லது உயர்கல்வியின் வளர்ச்சியாக பார்க்கிறோம். இப்போ யூஸ்வலா நம்ம புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 படி 2030 உயர்கல்வியினுடைய சதவீதம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆப்ஷன் ஏ 20% உயர்ந்து காணப்படணும், ஆப்ஷன் பி 50% உயர்ந்து காணப்படணும், 50 சார் இல்ல 2030க்குள் இந்தியாவில் உயர்கல்வி சதவீதம் 50 எட்டணும். ஆனா நம்ம தமிழகம் அட் பிரசன்ட் 51% ரீச் பண்ணிட்டோம் சார். இப்போ முன்னோடிய மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது. அதனால அந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம இணைப்பு இருக்கும் ஆசிரியர். ஊசாவா? RUFA. SUPW சார். ஏன் சார் SUPW எங்க லிங்க் பண்றீங்க? சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் இல்ல, பயனுள்ள ஆக்கச் செயல். ஈஸ்வர் பாய் பட்டேல். சக்சார் பாரத் கமிஷன். சக்சார் பாரத் மிஷன் சார். சக்சார் பாரத் கமிஷன். அந்த ஸ்கீம் வந்து ஏற்கனவே மேடம் ஒருத்தர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது கரெக்ட் சார். RUSA, ராஷ்டிரிய உத்தாச்சார் சிக்யா அபியான். ஆசிரியர்களே இப்ப ஸ்கீம் பாருங்க, ஸ்கீம்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஹைரார்கி வேணும் சார். என்னென்ன யாராச்சும் சொல்ல முடியுமா? என்னென்ன ஸ்கீம்னு அப்படி ஹைரார்கியா சொல்ல முடியுமா?
RUSA. வெரி குட் சார். எஸ்எஸ்சி, அதுக்கு அடுத்து ஆர்எம்எஸ்சி, நெக்ஸ்ட் வந்து சமகாரா சிக்ஷா, RUSA. அடுத்து நெக்ஸ்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், தென் RUSA. இதுதான் ஸ்கீம் சார். சரிங்களா? இந்த ஸ்கீம்ல சில சமயங்கள சமகாரா சிக்ஷா கேட்கலாம், சில சமயங்கள இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கேட்கலாம், சில சமயங்கள RMSA கேட்கலாம், இல்ல SSA கேட்கலாம், இல்ல RUSA கேட்கலாம். ஆனா கட்டாயம் இந்த ஸ்கீம்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம் சார். அப்போ ஆசிரியர்களே, இந்த இடத்துல நம்ம அமெரிக்கா சீனாவிற்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்தியாவிற்கு. அதுக்கு அடுத்ததாக தொழில்நுட்ப கல்வியினுடைய 3 வகையாக நம்ம புரியறதுக்காக தொழில்நுட்ப கல்வியில பாருங்களேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம், மத்திய அரசு நிதி உதவி அளிக்கும் நிறுவனங்கள், தென் மாநில அரசு நிதி உதவி அளிக்கும் நிறுவனங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன். மூன்று சுயநிதி நிறுவனங்கள், செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், செல்ஃப் ஃபைனான்ஸ்டு இன்ஸ்டிடியூஷன். தென் நெக்ஸ்ட் ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்கோம் சார். 122 மத்திய அரசு நிதி உதவி அளிக்கும் நிறுவனங்கள். அது அந்த டேட்டாலாம் கேட்கறது இல்லை, அதனால அப்டேட் பண்ண வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் மத்திய அரசு நிதி உதவி அளிக்கும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்காக நம்ம மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட், IIT அலகாபாத், குவாலியர், ஜபால்பூர், காஞ்சிபுரம், IITs 16, IIMs 13, IISER, NIT, NITDRS, SPA, ISMU, NERIST, SLIDE, NIT, NIFT, SIT. 2014 ஏப்ரல்ல MHRD இந்திய கல்லூரிகளின் தரவரிசையை தேசிய தரவரிசை கட்டமைப்பு நிறுவனத்தின் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் மூலம் வெளியிடப்பட்டது. தேசிய தரவரிசை கட்டமைப்பு நிறுவனமாக செப்டம்பர் 2015 தொடங்கப்பட்டு மத்திய பல்கலைக்கழகங்கள், IIT, IIM உட்பட 122 மத்திய அரசு நிதியுதவி அளிக்கும் கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. நீங்க அந்த 122ன்றத எடிட் பண்ணி அட் பிரசன்ட் 167 நெக்ஸ்ட் ஆசிரியர்களே, MHRD நிறுவன கட்டமைப்பு. இது நம்ம இன்ஃபர்மேஷன் தான். அப்ப என்னென்னலாம் கட்டமைப்பு இருக்கு அப்படின்னாக்கா ஒரு 8 ஆர்கனைசேஷனல் இருக்கு இல்ல, 8 பீரோ. ஒன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி அண்ட் ஹையர் எஜுகேஷன், மைனாரிட்டி எஜுகேஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் UGC, எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ERDO, கல்வி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் ICSSR, இந்திய தொல்லியல் ஆராய்ச்சித்துறை, இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், இந்திய தத்துவ ஆராய்ச்சி நிறுவனம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் பிலாசபிக்கல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஆஃப் பிலாசபிக்கல் ரிசர்ச். 47 மத்திய பல்கலைக்கழகங்கள் 2017 UGC பட்டியலின் படியாகவும், இந்திய கல்வி மேம்பாட்டு நிறுவனம் சிம்லா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்,
ஆசிரியர்களே, இப்போ எம்ஹெச்ஆர்டி துவங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? எம்ஹெச்ஆர்டி 1980. வெரி குட் சார். 47 சார். 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் இயர். ஏன்னா நம்ம 30 கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் இயர் கொஸ்டின் சார், சரியா? அதை சில சமயங்களில் நீங்க ரிஜெக்ட் பண்ணியும் போடலாம், இல்லை கொஸ்டின்ஸை ரீட் பண்ணிட்டு அப்படியே சில டிப்ஸை நம்ம மைண்ட்ல வச்சு போட முடியும். நான் சில இடங்கள்ல எதெல்லாம் ரொம்ப எளிமையா டிப்ஸா வைக்கலாம் அப்படின்றதும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ரெடி. நெக்ஸ்ட் பாருங்களேன், தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் NCERT, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். அப்போ நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் NCERT. அடுத்த ஆசிரியர்களே, இது என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அட்டானமஸ் சார், தன்னாட்சி அந்தஸ்து. அடுத்ததாக தொடக்கம் இருக்குங்களா, அது 1961. நம்ம கூட ஏற்கனவே நடத்தும் போது க்ளூவா சொல்லியிருப்போம்ல, 6T NCERT. 6 போட்டோம், T பார்த்தா 1 மாதிரி இருக்கு, 61 NCERT. இயக்குனர் கேட்க வாய்ப்பில்லை, தலைவரும் கேட்க மாட்டாங்க, பதிவு சட்டம் கேட்க வாய்ப்பில்லை, வளாகமும் இல்லை. ஆனா அமைவிடம் லொகேஷன் வந்து கேட்கலாம் சார். அமைவிடம் லொகேஷன் டெல்லி, நியூ டெல்லி. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் CBSE 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சில பாடங்களை தவிர பாட புத்தகங்களை வெளியிடுகிறது. அடுத்து NCERT ஆனது கல்வித்துறை மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் கலைக்கப்பட்டு 61 முதல் NCERT ஆக செயல்பட தொடங்கியது. அப்ப செயல்பட தொடங்கிய ஆண்டு அப்படின்னா 1961 சார். சில பாடங்களை தவிர பிற பாடங்களை வெளியிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். இந்த சில பாடங்கள் எந்த புக் சார் வெளியிடலாங்க? சென்ட்ரல் போர்டு CBSE. அதான் சார், நம்ம ICS போர்டு CBSE சார் அவங்க சில பாடங்கள் கொடுத்துருக்காங்க, சில சப்ஜெக்ட் தான் அது அர்த்தம், அப்படி இல்லையா? ஆமா ஆமா. என்னென்ன சப்ஜெக்ட் சார் அவங்க CBSE பப்ளிஷ் பண்ணல? அதான் இப்போ என்ன அப்படின்னாக்கா, அந்த ஹோம் சயின்ஸ், அது ஹோம் சயின்ஸ், அதுக்கு அடுத்தது அப்ளைடு சப்ஜெக்டுங்க, அதெல்லாம் இன்னும் எதுவும் பண்ணலை, எல்லாமே பேசிக்காக தான் வச்சுட்டு இருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் கரிக்குலம் ரிவைஸ்டில் கரிக்குலம் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அதில் வேணால் மாற்றலாம். நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு ஃப்ரம் 2005, 2005 இப்படி தான் சார் இருக்கு. அடுத்ததாக 7 தேசிய அரசு நிறுவனம் NCERT பேஸ்ல, அந்த 7 இன்ஃபர்மேஷனுக்காக தான் சார் கொடுத்துருக்கு. அதனால இந்த 7ல இருந்து கேட்கலாம், அப்படி இல்லைன்னா கேட்காம இருக்கலாம். ஆனால் இந்த NCERT த ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது 27/7/1961
அப்படின்னு பார்த்துட்டு தென் செகண்ட் 7 தேசிய நிறுவனமாக ஒன்று சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் CIE, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் டெஸ்ட் ஒர்க் ரிசர்ச், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் வொகேஷனல் கைடன்ஸ் CBEVG, டைரக்டரேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன், தேசிய ஆதார கல்வி நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசிக் எஜுகேஷன், தேசிய அடிப்படை கல்வி நிறுவனம், நேஷனல் ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் சென்டர் NFEC, இறுதியாக காட்சி கேள்விக்கான தேசிய கல்வி நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆடியோ விஷுவல் எஜுகேஷன் NIAVE. அதற்கு அடுத்த ஆசிரியர்களே தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனத்திலிருந்து NCTE வேறுபட்டதாக மாறியது. NCTE (1964 to 66) கல்விக் குழுவின் பரிந்துரைப்படி 1968 தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டு NCERT முதல் முத்திரை லோகோ கர்நாடகா மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டம் மாஸ்கி அருகில் கிமு 3ஆம் நூற்றாண்டு அசோகர் கால கல்வெட்டுகளில் இருந்து எடுக்கப்பட்டதாகவும் NCERT. அடுத்து இதனுடைய மோட்டோ சார், NCERT மோட்டோ என்னவாக இருக்கலாம்? மேற்கோள் உபநிடதங்களிலிருந்து எடுக்கப்பட்டதாக பார்த்து அது என்ன சார்னா, லைஃப் எக்ஸ்டர்னல் த்ரூ லேர்னிங், கற்றலின் மூலம் வாழ்க்கை. அடுத்ததாக NCERT 3 பிரிவு சார். 1 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. 2 பயிற்சி ட்ரைனிங் தருவாங்க. 3 எக்ஸ்டென்ஷன் விரிவாக்கம், NCERT விரிவாக்கங்களாக சில துறைகள் உருவாக்கப்படும். அதனால ஆசிரியர்களே இந்த இடம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் கரிக்குலம் பாருங்களேன். 10 வருட பள்ளிக்கான கலை திட்டம், துவக்க மற்றும் இடைநிலை கல்விக்கான தேசிய கலை திட்டம், ஆசிரியர்களே NCERT கலை திட்டத்துல 10 வருட பள்ளிக்கான கலை திட்டம், அதுக்கு அடுத்து துவக்க மற்றும் இடைநிலை கல்விக்கான தேசிய கலை திட்டம். இதுல திருத்தப்பட்ட கலை திட்டம் தேசிய கல்விக் கொள்கை 1986 பின் 1988 வெளிவந்ததாகவும் இது 12 வருட பள்ளி கல்விக்கு பொருந்தும் என்றும், கற்பித்தல் துணை கருவிகளை உருவாக்குதல் மற்றும் குழந்தை மைய கல்வியை அடிப்படை கொண்டதாகவும், தேர்வுகள் மறுகட்டமைப்பு மற்றும் தொடர்ச்சியான விரிவான மதிப்பீடு, தேர்வுகள் மறுகட்டமைப்பு மற்றும் தொடர்ச்சியான விரிவான மதிப்பீடு, கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன், நெக்ஸ்ட் பள்ளி கல்விக்கான தேசிய கலைத்திட்ட வடிவமைப்புல நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், இது 2000 வெளிவந்ததுன்னும், பள்ளி கல்வியின் 2 வருடங்களில் சுற்றுச்சூழல் கல்வி, மொழி மற்றும் கணினி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. NCF தேசிய கலைத்திட்ட வடிவமைப்புல 2005, இது ஏற்கனவே நம்ம PGTRBல கேட்டிருந்தாங்க சார். தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு ஆண்டு 2009, 2005, 2010.
அதனால நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல 2005 சார். அடுத்ததாக 5 வழிகாட்டு நெறிமுறையில பள்ளிக்கு வெளியே கற்றல், குருட்டு மனப்பாட முறையை அகற்றணும், கலை திட்டத்தை மேம்படுத்தணும், தேர்வுகள் நடத்தணும், அடையாளத்தை உருவாக்குதல், இப்படி போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு, அடுத்து என்சிஆர்டியினுடைய குறிக்கோளாக என்சிஆர்டின் குறிக்கோள் இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம் சார். நம்ம டிஆர்பில ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க எப்படி அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு கல்வியில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல், புதுமையான கருத்துக்களை உருவாக்கி செயல்படுத்தல். 2 தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு 2005 படி பாடத்திட்டம், பாட புத்தகங்கள், கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள், மாதிரிகள், உத்திகள், காட்சி கேள்வி கருவிகள். இப்போ நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 அக்கார்டிங் டு நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், லெசன் பிளான், டெக்ஸ்ட் புக், டீச்சிங் எய்ட், தேசிய மற்றும் மாநில அளவில் பணி முன் மற்றும் பணியிட பயிற்சி, ஃப்ரீ சர்வீஸ், இன் சர்வீஸ். நம்ம ஆசிரியராக பணியேற்பதற்கு முன் பிஎட் படிக்கிறது பணி முன் பயிற்சினும், பின்பு நம்ம தனியார் பள்ளி கல்லூரியில வேலை பார்த்து பணி முன் அனுபவம், அப்படி இல்லைனாலும் பணியிட பயிற்சி அவ்வப்போது வழங்குவாங்க. அடுத்ததாக என்சிஆர்டியினுடைய செயல்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, 1 நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் NIE சார். 2 பிராந்திய கல்வி நிறுவனம். 1 தேசிய கல்வி நிறுவனம், 2 பிராந்திய கல்வி நிறுவனம், 3 மத்திய தொழிற்கல்வி நிறுவனம். கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதியில் உள்ளவர்களுக்கு பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது என்றும் என்சிஆர்டி இந்த அமைப்பு தேசிய கல்வி புதுமைக்கான மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமையிடமாக செயல்படுது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பாட புத்தகங்களை வழங்குகிறது. அடுத்து இந்த இடம் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்னன்னா இந்த ரீஜனல் இன்ஸ்டிடியூட்ஸ், என்சிஆர்டியினுடைய பிராந்திய கல்வி நிறுவனங்கள், ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்டர் என்சிஆர்டி, அஜ்மேர், போபால், புவனேஸ்வர், மைசூர், சில்லாங். பிராந்திய கல்வி நிறுவனம் RE பிராந்திய கல்வியல் கல்லூரி. அதனால ஆசிரியர்களை இந்த இடத்துல RIE இருந்து கேள்வி கேட்கலாம் சார். நீங்க ஏதாவது ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அஜ்மீர் A, போபால் B, புவனேஸ்வர் B, மைசூர் M, ஷில்லாங் S, ABBMS. இல்லையா என்சிஆர்டில A கிரேட் எடுத்த பையன் MBBS ஜாயின் பண்ணலாம். MBBS அப்படி கூட நீங்க ஒரு டிப்ஸா நினைவில் வச்சுக்கலாம். அடுத்ததாக RIயினுடைய செயல்கள் என்ன? RI இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். அதனுடைய செயல்கள், இந்நிறுவனம் நாட்டில் கல்வியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் சவால்களையும் தன் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறது. பள்ளி கல்வி மற்றும் ஆசிரியர் கல்வியில் ஏற்படக்கூடிய புதுமையான சோதனை செய்வதற்கு
வசதியாக ஒவ்வொரு RIE மையங்களிலும் ஷில்லாங் தவிர அதனால இந்த NCERT-ல ஒருங்கிணைந்த இதெல்லாம் இருக்கு. 4 வருடம் BSc எட், அடுத்து 4 வருடம் ஒருங்கிணைந்தது, 2 வருடம் M.Ed, 2 வருடம் B.Ed, கல்வியல்ல MPhil படிக்கிறது, 6 வருடம் MSc எட், அடுத்து 1 வருடம் IDGE இன்டர்நேஷனல் டிப்ளமோ இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் NCERT வழங்குது. நெக்ஸ்ட் PhD. இந்த ப்ரோக்ராம் எல்லாமே NCERT-ல இருக்கு சார். அப்ப NCERT ஸ்டார்ட் பண்ண இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1961 6T. நெக்ஸ்ட் NCTE நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். NCERT-ல இருந்து பிரிஞ்சு வந்தது தான் NCTE, நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஆசிரியர்களுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்காக மட்டுமே தனி கல்வி அமைச்சகம். சார் சார் அந்த கோர்ஸ் ஆஃபர்டு BSc B.Ed இப்ப 5 இயர்ஸ் ஆகிட்டாங்கல்ல சார்? எஸ் சார். BA B.Edலாம் 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிடையாதுன்னு சார் அது? இல்ல 5 இயர்ஸ் மாத்தலீங்களே. இன்டகிரேட்டட் கோர்ஸ் எல்லாம் இப்ப 5 இயர்ஸ் சார். 4 இயர்ஸ் தான் சார். ஆமா, ஒரு நம்ம அந்த 5 இயர்ஸ்னாக்கா நீங்க டிகிரி முடிச்சுட்டு 2 வருஷம் B.Ed பண்ணீங்கன்னா 5 இயர்ஸ். அதுல நமக்கு இன்டகிரேட்டடா படிச்சோம்னா நமக்கு 1 இயர் சேவ் ஆகும். அப்ப அது 4 இயர்ஸ் தான் வருங்க சார்? அது 4 இயர்ஸ் தான், அதுல மாற்றம் இல்லை சார். ஓகே சார். சரிங்க சார். இப்ப நெக்ஸ்ட் பாருங்களேன், நம்ம எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ல அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் NCTE, ஸ்பெசிபிக்காக தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம். தற்பொழுது கூட நீங்க பார்த்திருப்பீங்க, 1ஆம் தேதி இன்றைய தினம் மாநில கல்வி கொள்கை பரிந்துரை வழங்கியிருக்கு. அந்த பரிந்துரையில கட்டாயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெட் எக்ஸாம் அதுவும் அந்த டெட் எக்ஸாம் கடினமாக்கப்படுது. ஏற்கனவே கடினமா தான் இருக்கு இல்ல? சப்போஸ் ப்ரமோஷன் வாங்கணும்னா கூட டெட் பாஸ் பண்ணியிருந்தா தான் வாங்க முடியும். ஆனா ஒரு பிளஸ் என்னன்னா 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி பொறுத்தளவு அதெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமு. சார் அப்போ அந்த B.Ed முடிச்சுட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு அதுல போஸ்டிங் வருமா சார் 4th 5th-க்கு? எஸ் சார். தேங்க்யூ சார். இப்போ SGT ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்களே இந்த மந்த், ஐ திங்க் 27 நினைக்கிறேன். SGT சரிங்க சார். நெக்ஸ்ட் பாருங்களேன், NCTE எஸ்டாப்ளிஷ்டு இயர் என்ன அப்படின்னாக்கா 1995 சார். இதை கூட நீங்க சிம்பிளா ஒரு டிப்ஸ் வச்சுக்கலாம். என்னன்னா NCERT, அதுக்கு நம்ம டிப்ஸ் வச்சுட்டோமா? இதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா ஆல்பாபெட்ஸ்ல 5th லெட்டர் E சார். ABCDE 5th லெட்டருங்களா? அப்ப நீங்க 1995 அப்படின்னு கொடுத்துருங்க. இதுவே DPEP-ஆ இருந்ததுன்னா 1994 சார். ஏன்னா அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் D வருது பாத்தீங்களா, அது 4th பிளேஸ்ல இருக்கு ஆல்பாபெட்ல. ஆனால் நம்ம அதை எப்படி நம்ம ஒரு டிப்ஸா வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா 1994 சார் DPEP. இப்ப எதுக்காக நம்ம சில டிப்ஸ் எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா, இது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது சார். நாங்க எங்க மேஜர் ஜுவாலஜில இவ்வளோ படிக்கிறோம், அப்படி இருந்து இதெல்லாம் வருஷத்தெல்லாம் எப்படி சார் நினைவுல வச்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் வேணான்றதுக்காக தான். இப்ப எக்ஸாம்பிள் அர்டாக் கமிஷன் அப்படின்னாக்கா இயர் சொல்லுவீங்கல்ல சார்? அர்டாக் கமிஷன் 1928 to 29. நீங்க அத 29 6 டாக்கு அப்படின்னு நினைவுல வச்சிருந்தாலும் சரி, இல்ல அப்படியே சொன்னாலும் சரி இல்ல, அதுதான் சார். அப்ப ஆசிரியர்களே இங்க NCTE பொறுத்தல 1995 இந்திய அரசு தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவன சட்டம் அப்படின்னு கேட்கும்போது லைக் NCTE ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1993 சார். 73
73 படி NCTE 1995 உருவாக்கப்பட்டது. ஆனா கட்டாயம் ஒண்ணு NCTEன்னு ஆக்ட் கேட்கலாம். ஆக்ட் கேட்டாங்கன்னா 1993. இதுவே எஸ்டாப்ளிஷ்டு இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1995 சார். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஆசிரியர் கல்வியை மேம்படுத்துவதே இந்த அமைப்பின் மிக முக்கிய நோக்கம். இதன் தலைமையிடம் ஆசிரியர் கல்வித்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், NCERT. தென் 1973 to 1995 அரசு ஆலோசனை மையமாக இருந்து பின் 1995ல NCTE ஆக பெயர் மாற்றம் பெற்று NCERT ஒரு துறையாக NCTE இயங்குகிறது. 2007 முதல் NCTயின் தலைமையிடம் டெல்லியில். அடுத்து NCTயினுடைய பிராந்திய நிறுவனங்கள், இது நம்ம ஏற்கனவே PGTR கேட்டிருக்காங்க சார். இதனுடைய ரீஜனல் இன்ஸ்டிடியூஷன் என்ன? ஜெய்ப்பூர் வடக்கு, பெங்களூர் தெற்கு, புவனேஸ்வர் கிழக்கு, போபால் மேற்கு. நம்ம NCTE அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா ஃப்ரம் பெங்களூர், நமக்கு பெங்களூர் சார். ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் TTI அங்கீகாரம் வழங்குவது NCTE. 2017 அறிக்கையின்படி இந்தியாவில் 7461 ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இப்போ காணாம போச்சு. NCTE 2017 தன் முழுமையான திருத்தப்பட்ட விதியை வெளியிடும். திருத்தப்பட்ட விதிகளின் படி 2014 ஒவ்வொரு கலைத்திட்டமும் யோகா, தொழில்நுட்ப கல்வி மற்றும் உள்ளார்ந்த கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன், கற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்த திறந்த மற்றும் தொலை தூர கற்றல், ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ட் லேர்னிங், ODL. அடுத்த ஆசிரியர்களே, இந்த இடம் கேள்வி கேட்கலாம் சார். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல குறிக்கோள்கள், எதனுடைய குறிக்கோள் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா NCTE ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஆசிரியர் கல்வி முறையின் தரம் மற்றும் நெறிமுறை ஒழுங்குபடுத்துதல், பள்ளிகளில் முன் துவக்க கல்வி, துவக்க கல்வி, இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி, முறைச்சாரா பகுதி நேர கல்வி, வயது வந்தோர் கல்வி மற்றும் தொலைதூர கல்வி ஆகியவற்றில் பயிற்சிகளை வழங்குகிறது. அடுத்ததாக ஆசிரியர்களே, ஆசிரியர் கல்வியில் கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறது, கலைத்திட்டம் மற்றும் மாதிரி பாடத்திட்டம் உருவாக்குகிறது, கலைத்திட்டம் மற்றும் மாதிரி பாடத்திட்டம், ஆசிரியர் கல்வி நிறுவனங்களில் கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வழிமுறை, ஆசிரியர் கல்வியில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல், ஆசிரியர் கல்விக்கு தேவையான வசதிகளை வழங்குதல். அதற்கு அடுத்ததாக செயல்கள், NCTயினுடைய செயல்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று, ஆசிரியர் கல்வியில் பொருத்தமான திட்டங்களை தயாரிப்பதற்காக மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்கள், பல்கலைக்கழக மானிய குழு மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு பரிந்துரை வழங்குகிறது. இது நாடு முழுவதும் ஆசிரியர் கல்வியை ஒருங்கிணைத்தல் மற்றும் கண்காணித்தல் பணி, பள்ளிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் ஆசிரியராவதற்கான குறைந்தபட்ச தகுதி பற்றி வழிகாட்டுதலில் இது வழங்குகிறது. இறுதியாக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் உள்கட்டமைப்பு வசதி மற்றும் பணியாளர் முறை, ஆசிரியர் கல்வியின் வணிகமாக்குதல், தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்தல். இதான் NCERT-னுடைய செயல்களாக நம்ம பார்க்கிறோம். அங்கீகரிக்கப்பட்ட பாடப்பகுதி, இது நம்ம இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துருக்கோம் சார். டிப்ளமோ இன் ப்ரீ பிரைமரி, டிப்ளமோ இன் எலிமெண்டரி, டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டு, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், 4 year இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம், 3 years பார்ட் டைம், 3 years இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம், டிப்ளமா இன் பிசிக்கல் எஜுகேஷன்,
Bachelor of Physical Education, Master of Physical Education, Diploma in Elementary Education, Diploma in Arts Education, Visual Arts, Diploma in Arts Education, Performing Arts. Three years integrated program leading to B.Ed, M.Ed integrated degree, Diploma in Physical Education, DP.Ed, Bachelor of Physical Education, BB.Ed, Master of Physical Education, MB.Ed, Diploma Elementary Education, DED, then Bachelor of Education, B.Ed degree, then Diploma in Arts and Education, Visual Arts, Diploma in Arts Education, Performing. இது அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொடுத்துருக்கோம் சார். நெக்ஸ்ட், மாவட்ட துவக்க கல்வி திட்டம், டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். DPEP stands of DPEP, District Primary Education Program. DPEP என்பது மத்திய அரசு திட்டம், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். DPEP அடிப்படை கருத்தாக தொடங்கப்பட்டது. அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. டிபிஇபி ஃபர்ஸ்ட் இருக்கிறது, டி வந்து ஆல்பாபெட்ஸ்ல 4th லெட்டர், அதனால 1994. அனைவருக்கும் தொடக்க கல்வி, யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன். என்னுடைய குறிக்கோளாக முறைச்சார் மற்றும் முறைச்சாரா கல்வி மையங்கள் மூலம் அனைவருக்கும் துவக்க கல்வியை அடைய வைத்தல், இடைநிற்றலை குறைத்தல், அதுல பாருங்களேன், துவக்க கல்வியில் இடைநிற்றல் 10% கீழே குறைக்கணும். துவக்க கல்வி கற்கும் குழந்தைகளின் சராசரி அடைவை 25% உயர்த்துதல், அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு ஆகியவற்றை குறைந்தபட்சம் 40% உயர்த்துறது. அப்போ டிபிபியினுடைய செயல்கள் என்ன அப்படின்னா, டிபிபிக்கு நிதி பெரும்பாலும் யுனிசெஃப், ஓடிஏ, சிடா, SIDA, நெதர்லாந்து போன்ற சர்வதேச நிறுவனங்களிலிருந்து. இந்த திட்டம் முதலாக அசாம், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் உள்ள 42 மாவட்டங்களில் தொடங்கப்பட்டது. சார் அடுத்து டிபிஇபி என்ன பண்ணாங்கன்னா, ஒரிசா, இமாச்சல பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்கம், குஜராத்ல எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அடுத்து டிபிஇபி ஆனது மாணவர்களினுடைய சேர்க்கையை அதிகரித்தல், தேக்க நிலையை குறைத்தல் மற்றும் வகுப்பறை பரிமாற்றத்தை மேம்படுத்தல். 3 விஷயம் பாருங்களேன். 1 சேர்க்கையை அதிகரிக்கணும், 2வது தேக்க நிலையை குறைக்கணும், 3வதாக தேசிய எழுத்தறிவு டிபிஇபி திட்டம் பொறுத்தளவு மத்திய அரசாங்கம் 85% ஃபண்டு சார். ஜஸ்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் 15% தான் நிதி உதவி. தென் டிபிஇபி மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கும் வழிமுறையாக தேசிய எழுத்தறிவை விட குறைந்தபட்ச எழுத்தறிவு கொண்ட பெண்கள் உள்ள மாவட்டமாக டிபிஇபி திட்டத்தின் மூலம் மாற்றுதல். தொடக்க கல்வியில் மொத்த கல்வி அறிவு பிரச்சாரம் வெற்றிகரமாக நடத்தப்பட மாவட்டங்கள் பள்ளி கல்வித்துறை. தமிழ்நாட்டில் டிபிஇபி தொடங்கப்பட்ட மாவட்டமாக முதற்கட்டம் தருமபுரி, தென்னார்காடு, திருவண்ணாமலை. 2வது கட்டமாக புதுக்கோட்டை, பெரம்பலூர், திருவள்ளூர்,
ராமநாதபுரம். அதனால இந்த டிபிஇபில தமிழ்நாட்டில் டிபிஇபி, அடுத்ததாக ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்ககம், அடுத்ததாக டிடிஇஆர்டி கேள்விப்பட்டிருப்போம், ஃபோக்கஸ்டு ஆர் ஃபோக்கஸிங் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம். அப்போ டிபிஇபி தொடங்கப்பட்ட மாவட்டமாக முதல் கட்டமாக தருமபுரி, தென்னார்காடு, திருவண்ணாமலை. அதனால இந்த இடம் கேட்கலாம். இல்லைன்னா இரண்டாவது கட்டம் துவங்கப்பட்டது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இயக்ககம், ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்ககம், டிடிஆர்டி. ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்ககம். Directorate of Teacher Education Research and Training, DTERT. 1990 தொடங்கப்பட்ட ஆண்டாகவும் இதன் கீழ் 29 மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டு அமைவிடமாக டிபி வளாகம் சென்னை. 1965 மாநில கல்வி நிறுவனமாக ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் SIE இருந்தது. பின்னர் 1970 1970 மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமாக ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் SCRT ஆக மாறியது. அடுத்த ஆசிரியர்களே 1990 SCRT என்பது DTRT ஆக பெயர் மாற்றம் பெற்று இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கல்வி முறையில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண்பது. அடுத்து அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் DTRT கட்டுப்பாட்டில் இருந்தது. DTRT தனியாக செயல்பட தொடங்கி வட்டார வள மையம் பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் மற்றும் தொகுப்பு வள மையம் கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர். டிடிஆர்டியினுடைய செயல்கள் என்னவாக இருக்கலாம்? ஆசிரியர் பட்டய படிப்புக்கான பாடத்திட்டங்களை சீரமைப்பது, கவர்மெண்ட் டீச்சர் ட்ரைனிங், பிரைவேட் டீச்சர் ட்ரைனிங், கவர்மெண்ட் பிஎட். இது நம்ம டீச்சர் ட்ரைனிங் வரை வழங்கக்கூடிய செயல்முறை. அதனால ஆசிரியர்களே, ஒன்று ஆசிரியர் பட்டய படிப்புக்கான பாடத்திட்டங்களை சீரமைப்பது. 2 டிடிஆர்டியின் முதலாக இடைநிற்றல் மற்றும் ஆரம்ப கல்வியின் அதிக அக்கறையை எடுத்துக்கொண்டது. பல் ஆசிரியர்களால் கணிப்பொறி மூலம் எழுத்தறிவு திட்டம் வழங்கப்பட்டது. இந்த அமைப்பு மாநிலம் முழுவதும் குறைந்தபட்ச கற்றல் அளவு மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் MLL என்பதை உறுதி செய்தது. சிறந்த செயல்பாட்டின் அடிப்படையில் மாவட்டங்களில் உள்ள டயட் எண்ணிக்கை அதிகரித்தது.
அடுத்து இப்ப நம்ம எஸ்சிஆர்டி நம்ம டெக்ஸ்ட் புக்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். எஸ்சிஆர்டி மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். என்சிஆர்டிக்கும் எஸ்சிஆர்டிக்கும் டிஃப்ரெண்ட் என்ன சார்னா, என்சிஆர்டி அட்டானமஸ் ஸ்டேட்டஸ், ஆனா எஸ்சிஆர்டி நான் அட்டானமஸ் சார். இது தன்னாட்சி அந்தஸ்து இல்லை, அந்தந்த மாநில அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடியது. ஸ்டேட் பாருங்க, ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் எஸ்சிஇஆர்டி மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் கீழ் பள்ளிக்கல்வி தொடர்பான பிரச்சனைகளை ஆய்வு செய்ய 1965 மாநில கல்வி நிறுவனம் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் SIE உருவாக்கப்பட்டது. அடுத்துதான் 1970 SCERT என பெயர் மாற்றம் பெற்றது. தென் 90 தமிழக அரசு ஜிஓ ஒன்று போட்டு அதில் கல்வித்துறை F2 மூலம் DTRT ஆக மாறியது. தென் SCRT என்பது DTRT என பெயர் மாற்றம். பின்பு 1997 டயட் மற்றும் DTRT பள்ளிக்கல்வி இயக்கத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடு இணைக்கப்பட்டது. ரெண்டாயிரத்தி 2012 பள்ளிக்கல்வித்துறையில DTRT SCRT என மாற்றப்பட்டது. அதனால இப்ப இங்க கூட நமக்கு என்னன்னா ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் SCRT கேட்கலாம் சார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதனுடைய பணி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் கீழ் பள்ளிக்கல்வி தொடர்பான பிரச்சனைகளை ஆய்வு செய்யறது. அது போதுமானது. நிர்வாகம் அப்படின்ற இடத்துல கேட்க வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து குறிக்கோள்ல கேட்கலாம் சார். குறிக்கோள் மாவட்ட கல்வி பயிற்சி நிறுவனம், வட்டார ஆசிரியர் கல்வி நிறுவனம் போன்றவற்றை மதிப்பீடு செய்தல். 2 டயட் மற்றும் பைட் ஆகியவற்றில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை செய்யவும், டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் கற்பித்தல் பணிகளை மேற்கொள்ளவும் செய்வது. இது மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் எஜுஷாட் போன்ற சேட்டலைட் வசதிகளை பயன்படுத்துறது. துவக்க கல்வி முதல் மேல்நிலை கல்வி வரை போதிய பயிற்சிகளை வழங்குதல். அப்போ இந்த பேஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ல எது இல்லை அப்படின்னு அல்லது எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆசிரியர்களே முதலமைச்சரின் தமிழ்நாடு முதலமைச்சர் 2023 கணினி வடிகட்டல், பாடத்திட்டங்களை மாற்றி அமைத்தல் மற்றும் பாடப்புத்தகங்களை உருவாக்குதல் போன்ற பணிகளை TNSCERT மேற்கொள்கிறது. TNSCERT என்பது SSA இணைந்து தேசிய அடைவு ஆய்வுகளில் மாணவர்களின் இயலாமைக்கான காரணங்களை கண்டுபிடித்து, இந்த ஆய்வின் மூலம் துவக்க கல்வி முதல் உயர்கல்வி வரையிலான மாணவர்களின் கற்றலை மேம்படுத்தலாம். அங்கன்வாடி ஊழியர்கள், சார். சொல்லுங்க சார். சார், இந்த எஜுகேஷன் ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு 200 கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப்ல ரெடி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதான் சார், நம்ம யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் தரோம். இப்போ நம்ம இங்க கூட நம்ம பார்க்கும்போது இப்போ SCRT அப்படின்னாக்கா, TNSCERTனாக்கா SCRT எதுல இருந்து SCRT வந்தது, DTRTல இருந்து SCRT வந்த விஷயம். அதுக்கடுத்து இவங்களுடைய ரோல் இங்கதான் சார் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃப்பாலாம் வராது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இதன் கீழ் சர்வதேச அமைப்புகள் இருக்கு. நம்ம SCRT பொறுத்தவரை யூனிசெஃப்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கடுத்து NCERT, அதுக்கடுத்தது நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் NUEPA, அதுக்கடுத்து சென்டர் ஃபார் கல்ச்சர் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்கு, பிராந்திய கல்வி நிறுவனம் மைசூர், தென்னிந்தியாவில் ரீஜனல் இன்ஸ்டியூட் RIE மைசூர். இதா கூடலாம் நம்ம TNSCERT டைப்ஸ். TNSCERT சில சமயங்கள பணிகளை நீங்க இப்ப அவங்க கேட்கும்போது TNSCERT
பணிகள் அல்லாதது எது தேர்ந்தெடு அப்படின்லாம், இல்ல பணிகள் எதுன்னு கேட்கலாம் சார். அப்படி கேட்கும்போது நீங்க ரீட் பண்ணாவே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப பாருங்களேன், தரங்கள் கொள்கைகள் இல்ல ஃபர்ஸ்டாக தரங்கள் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை உருவாக்குவதற்கான மாநில கல்வி வாரியமாக செயல்படுது. ஹெல்ப் டு ஃபார்முலேட்டட் நார்ம்ஸ் பாலிசி ப்ரோக்ராம், இந்த மூன்றுமே எஸ்சிஆர்டி சார். அடுத்து துவக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணிமுன் பயிற்சி, இந்த ஃப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் யாரு அப்படின்னா டிடிஎட் படிக்கிறவங்க சார். நம்ம டயட் இருக்குங்களா, அதுக்கடுத்து கவர்மெண்ட் டிடிஐ இருக்குங்களா, அங்க படிக்கிறவங்க. அப்ப இதை பார்த்தோம்னாவே அப்ப எஸ்சிஆர்டியினுடைய ரோலு ஒன்னு கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு, அந்த கரிக்குலம் அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்து டீச்சர் எஜுகேஷன். டீச்சர் எஜுகேஷன்ல எது சார்னாக்கா DTE8. அப்போ நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அவங்க கேள்வி கேட்டால் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் சார். நெக்ஸ்ட் டிஎன்எஸ்சிஆர்டியினுடைய அனதர் இம்பார்ட்டன்ட் ரோலு இன் சர்வீஸ் சார். அப்போ ஃப்ரீ சர்வீஸ் தரவங்களே தான் இன் சர்வீஸும் தருவாங்க, பணியிட பயிற்சி. அப்போ ஆசிரியர்களுக்கான பணியிட பயிற்சி வழங்குவாங்க. தென் மாநில அளவிலான ஆராய்ச்சி திட்டங்கள். ஆராய்ச்சி திட்டங்கள்னு சொல்லும்போது நம்ம அப்பப்போ அடாப்ட் பண்றாங்க, பார்த்துருப்பீங்க. ஏபிஎல், ஏஎல்எம். ஏன் இந்த ஏபிஎல் ஏஎல்எம் கொண்டு வந்தாங்க, சிசிஇ கொண்டு வந்தாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ரிசர்ச். ஆராய்ச்சி முடிவு என்ன தருது அப்படின்னா பாசிட்டிவா தருது. சிசிஇ மெத்தட் வந்து எவால்யூஷன் மெத்தட்ல ஒரு பெட்டர் மெத்தடு, ஆர் சப்மேட்டிவ் எவால்யூஷன் ஆர் ஃபார்மேட்டிவ் எவால்யூஷன் பெஸ்ட் மெத்தடு அப்படின்றத ஒரு ரிசர்ச்ல தான் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். இதை கண்டினியூஸா டிஎன்எஸ்சிஆர்டி தான் சார் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஆசிரியர்களே இந்த DE8க்கான பாடத்திட்டம், அதுக்கடுத்து அதுக்குண்டான தேர்வு சார்ந்து அதுக்குண்டான கலை திட்டங்கள், பாட புத்தகங்கள், தொழிற்கல்வி திறன்களை வளர்ப்பதற்கு ஊக்குவிக்கிறது, நான் ஃபார்மல் அடல்ட் எஜுகேஷன். இப்ப எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாக்கா நீங்களால ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க. At the state level, the curriculum of class 1st to 12th is developed by. மாநில நிலையில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கலைத்திட்டம் உருவாக்கப்படுவது ஆப்ஷன் ஏ NCTE, ஆப்ஷன் சி NCERT, ஆப்ஷன் பி ஏ SCERT, ஆப்ஷன் டி SIEMAT. என்ன சார்? ரொம்ப சிம்பிளா தான் சார் இருக்கும். உங்களுக்கு டப்புன்னு பார்த்தோம்னா அந்த சைக்காலஜில தான் கொஞ்சம் மற்றபடி பிரச்சனை இல்லை சார். அதுக்கு அடுத்ததாக குமரப்பருவ கல்வி திட்டம். இது வந்து நம்ம அடலசன்ஸ், இதுவும் SCRT தான். இது மட்டும் இல்லாம பாப்புலேஷன் எஜுகேஷன் V2 our 2 அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நாம் இருவர் நமக்கு இருவர், V2 our 1, நாம் இருவர் நமக்கு ஒருவர். இதுதான் ஸ்லோகம். தென் கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கான மென்பொருள். நமக்கு செப்பரேட்டாவே எஜுகேஷனல் சேனல் இருக்கு, பார்த்துருப்பீங்க. கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு மென்பொருள் உருவாக்குறது. அடுத்து RIE மைசூரு, ஆங்கில மொழிக்கான பிராந்திய நிறுவனம் பெங்களூர், NCERT மற்றும் NIPA போன்ற பிற நிறுவனங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படுது. CITEMAT நிர்வாகிகளுக்கு பயிற்சிகளையும் வழங்கக்கூடியது. தமிழ்நாட்டில் உள்ள SCRT இந்த டயட்டினுடைய எண்ணிக்கை, பைட்டினுடைய எண்ணிக்கை, DTIA, அரசு உதவி பெறும் DTIA இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை சார். ஸ்ட்ரெயிட்டா அவங்கள பொறுத்தளவு என்னன்னா SCRT-னுடைய ரோல் பேஸ்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் டயட். இது நம்ம சிலபஸ்ல டயட் இருக்கு. மாவட்ட கல்வி பயிற்சி நிறுவனம் இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். இது மாவட்ட அளவில் அரசின் கொள்கைகளை ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தவும் உதவுகிறது. எதுக்காக டயட் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மாவட்ட அளவில் அரசின் கொள்கைகளை
ஒருங்கிணைத்து செயல்படுறதுக்கு துவக்க கல்வியில் உள்ள 3 மில்லியன் ஆசிரியர்களுக்கு கற்றல் கற்பித்தலுக்கான புதுமையான அணுகுமுறை, 1986 மனிதவள மேம்பாட்டுத்துறை நிதி உதவியுடன் டிடிஆர்டின் கட்டுப்பாட்டின் கீழ் டயட் உருவாக்கப்பட்டது. இப்போ பிஎட் காலேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா NCTE கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கியது. தென் டிடிஆர்டின் கட்டுப்பாட்டின் கீழ் டயட் இயங்கியது சார். அப்ப டயட்டினுடைய பணிகள் என்ன? குறிப்பிட்ட குழுவினருக்கான பயிற்சி மற்றும் புத்தாக்க பயிற்சி. கட்டாயம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா அங்க இன் சர்வீஸும் இருக்கும் சார். நெக்ஸ்ட் கல்விக்கான வாய்ப்புகளை வழங்குறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு சிறப்பு ஆக்ஷன் ரிசர்ச், செயல் ஆராய்ச்சி செய்தல். அப்ப செயல் ஆராய்ச்சி யாரை சார்ந்தது அப்படின்னா டயட் சார். அடுத்ததாக குறிக்கோள், மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கான வழிகாட்டுதல் மையம். புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க ஆசிரியர்களுக்கு பயிற்சி தரப்படுது. இதனுடைய துறையாக PSTE ஃப்ரீ சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் பணிமுன் பயிற்சி, IFIC இன் சர்வீஸ் ப்ரோக்ராம் ஃபீல்டு இன்ட்ராக்ஷன் பணியிட பயிற்சி, இனோவேஷன் அண்ட் கோஆர்டினேஷன், DRU டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் யூனிட் மாவட்ட வள அலகு, பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் திட்டமிடுதல் மற்றும் மேலாண்மை, எஜுகேஷனல் டெக்னாலஜி கல்வி தொழில்நுட்பம், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேலை அனுபவம், கரிக்குலம் மெட்டீரியல் டெவலப்மெண்ட் அண்ட் எவால்யூஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச். ஆசிரியர்களே இது வந்து என்ன சார்னா நம்ம டயட்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். சார் இந்த DROன்றது வந்து இது நார்மல் ஸ்கூலுக்கு இல்லாம ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு மட்டும்தான் இது கண்ட்ரோலுங்களா, இல்ல நார்மல் ஸ்கூலுக்கும் சேர்த்து இது கண்ட்ரோல் பண்ணுவாரா சார் இந்த DRO டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட வழக்கு? அதான் சார், என்னன்னாக்கா அவங்கள பொறுத்தளவு ஜெனரல் தான் சார். இந்த மாவட்ட வள அலகு தானே சொல்றோம். ஆமாங்க சார். இல்லைங்க சார், ஃபார் அடல்ட் அண்ட் நான் ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவோம். முறைச்சாரா மற்றும் முதியோருக்கான நிகழ்வு DRU. இது வந்து நம்ம டயட்ல விங்கா இருக்கும் சார். டயட்ல பணிமுன் பயிற்சி வழங்கக்கூடிய விங்கு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் இன் சர்வீஸ் மட்டும் அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி அவங்களுடைய 1 இயர் ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா இன் சர்வீஸ் மட்டும் தான் சார் தருவாங்க. அடுத்து ஒரு செல் இருக்கும், அது வந்து நம்ம PSTE அப்படின்ற ஒரு விங்கு, அதுதான் பணிமுன் பயிற்சி. நீங்க கேட்ட மாதிரி இந்த DRU டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க ஃபார் அடல்ட் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன் முறைச்சாரா மற்றும் முதியோருக்கான கல்வி நிலையை பற்றிய தொடர்ந்து ஆய்வுகள், அதை எப்படி நம்ம பிளானிங் அண்டு மேனேஜ்மெண்ட் திட்டமிடுதல் மற்றும் மேலாண்மை. அதுக்கடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வேலை அனுபவம் லைக் டீச்சிங் எய்டு, அதுக்கடுத்ததாக சிம்பிள் எய்டுங்க, தென் மேக்கிங் ஆஃப் டீச்சிங் எய்டு, இதெல்லாமே இந்த விங்கு தான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு. இதை இன்ட்ரடியூஸ் பண்ண எஜுகேஷன் கமிட்டி நமக்கு யாருன்னு தெரியும். எந்த எஜுகேஷன் கமிட்டின்னு சொல்ல முடியுமா? கோத்தாரி கல்விக்குழு. வெரி குட் சார், கோத்தாரி. சரிங்களா, கோத்தாரி கல்விக்குழு தான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது அப்படியே ஃபாலோ பண்ணப்படுது அட் ப்ரெசென்ட். அதனால இது எல்லாமே அதுல இருக்கக்கூடிய விங்கு தான். கம்ப்ளீட் ஸ்டடி அபவுட் ஆஃப் டயட். ரொம்ப சிம்பிளா டயட்டினுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்கலாம் சார். ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டயட் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இங்கேயே இருக்கு. அப்போ இதை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னாக்கா, மாவட்ட அளவுல கல்வி மற்றும் பயிற்சி வழங்குறது. அப்போ கல்வியில வந்து பயிற்சி வழங்குறது அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு, இன் சர்வீஸ் இருக்கு. அப்போ ஃப்ரீ சர்வீஸ்ன்றது 12th முடிச்சுட்டு குழந்தைங்க DTH படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தராங்க. அதுக்கு அடுத்ததாக இன் சர்வீஸ் தராங்க. அப்போ ஃப்ரீ சர்வீஸ் தர்றது வந்து ஃபார்மல் எஜுகேஷன். வாட் அபவுட் நான் ஃபார்மல்? இப்போ முறைச்சாரா கல்வி வந்து எப்படி வழங்கப்படுது அப்படின்னா அடல்ட் நான் ஃபார்மல். அது அவ்வளவுதான். இதுல நமக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆக போகுது இல்லை? ரொம்ப ஈஸி தான். ஆனா நம்ம கொஞ்சம் பிரமிப்பா பார்த்தோம்னா என்ன இது இவ்வளோ விஷயமா அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் இல்லை சார்.
நீங்க டைட்டில் தான் எக்ஸ்பிளனேஷன். என்ன டைட்டில்? டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட். இந்த டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் எதுக்காக அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் சார். அப்போ எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் யூஸ்வலா அந்த டயட்டை வந்து உருவாக்குறதுக்கு காரணமான ஒரு எஜுகேஷன் கமிஷன் எது அப்படின்னா நமக்கு தெரியும். எது சார்? எந்த எஜுகேஷன் கமிஷன் சொல்ல முடியுமா? DTERT. நோ 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 நோ, நான் கேட்கறது எஜுகேஷனல் கமிஷன் சார். கோத்தாரியா? பல்கலைக்கழக சார் சார்ஜென்ட் ரிப்போர்ட்ன்றது ஃப்ரீ இண்டிபெண்டன்ட். யூஸ்வலா நம்ம ஃபோர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் தான். என்ன தெரியுங்களா கரெக்டான ஆன்சர்? நியூ எஜுகேஷன் பாலிசி 1986 சார். இப்போ அட் ப்ரெசென்ட் நியூவை நம்ம எடிட் பண்ணிட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 1986 சார். அப்போ டிடிஆர்டின் கட்டுப்பாட்டில டயட் எப்போ சார் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1986. இப்போ நம்ம இந்த 1986 மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லையே. ஏன் அப்படின்னாக்கா டயட்டை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி எது அப்படின்னாக்கா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986. அவங்க ரெக்கமெண்ட் பண்ண இயர்லயே என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் த்ரூஅவுட் இந்தியாவில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டயட்டை ஃபார்ம் பண்ணாங்க சார். இல்லை மோஸ்ட் ஆஃப் த ரெக்கமெண்டேஷனை எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தாங்க 1986. அதில் சிலது விடுபட்டது தான் 1992 ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க சார். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் கொடுத்துருக்கோம். டயட்டு மாவட்டம் எந்த மாவட்டத்தில் இருக்கு? திருப்பூர், வடலூர், நாமக்கல், அதுக்கடுத்து திருமூர்த்தி நகர், மாயனூர், டீக்கல்லுப்பட்டி, தேரூர், கோத்தகிரி, இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் தான் எங்கே டயட் இருக்குன்னு. மற்றபடி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நோ ப்ராப்ளம். இது எல்லாமே நான் என்ன சார் முனிஜிப்பட்டு, பாளையம்பட்டு, ராணிப்பேட்டை, ஆடுதுறை, திருவல்லிக்கேணி, கிருஷ்ணகிரி, பெருந்துறை, ஒட்டன்சத்திரம், புதுக்கோட்டை, காளையர் கோவில், மஞ்சூர், வானராமுட்டி, கீழ்பெண்ணாத்தூர், குருக்கத்தி, அரியூர், குமுளூர், உத்தம சோழபுரம், மன்னார்குடி, உத்தமபாளையம், களியம்பூண்டி, கீழ்ப்பாலூர், தர்மபுரி, கோயம்புத்தூர், பரம்பலூர், பைட்டுன்னு சொல்லிட்டு சில இடங்கள் காஞ்சிபுரமாக இருக்கலாம், பெரம்பலூர், விழுப்புரம், நீலகிரி, கடலூர், திருவாரூர் போன்ற இடங்கள்ல உருவாக்கப்பட்டு, அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங் கெங்கவல்லி, சேலம், இல்லை ஜோகில்பட்டி, விருதுநகர், ராயப்பேட்டை, சென்னை, கோயம்புத்தூர், சின்னதாபுரம், கரூர், தஞ்சாவூர், அரசு டிடிஐ சென்னை, ராணிப்பேட்டையில வேலூர்ல வந்து ராணிப்பேட்டை, சமூகரங்கபுரம், திருநெல்வேலி, இப்படிலாம் வந்து பல்வேறு விதமான மாவட்டங்கள் இடங்கள்ல டயட்டு டிடிஐ ஏற்படுத்தப்பட்டு தற்போது தமிழகம் இந்தியாவில் ஓரளவுக்கு ஆசிரியர் கல்வியில தன்னிறைவு காணப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் இல்லை? தேசிய கல்விக் கொள்கை, தி நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன், இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறை கொண்டு வர அவர் எண்ணினார். யாரு? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்திய அரசு பல்கலைக்கழக கல்வி 48-49, இடைநிலை கல்விக்குழு 52-53, கோத்தாரி கல்விக்குழு 64-66, இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களால் தேசிய கல்விக் கொள்கை பற்றிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஐஐடி போன்ற உயர்தர அறிவியல் கல்வி நிறுவனம் 1961 இந்திய அரசு NCERT உருவாக்கியது. அதை தன்னாட்சி அந்தஸ்துக்கு மாற்றியது. மத்திய மாநில அரசுகளுக்கு கல்விக் கொள்கையை உருவாக்குவது எல்லாம் NPயினுடைய நிகழ்வாகவும், தேசிய கல்விக் கொள்கை 1968 இந்திய மக்களிடையே கல்வியை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை 1968 கிராமம் முதல் நகரம் வரை உள்ள துவக்க கல்வி முதல் கல்லூரி வரை உள்ளடக்கியதாகவும், 64-66 பரிந்துரையின்படி இந்திரா காந்தி அவர்களால்
68ஆம் ஆண்டு முதல் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு இது ஒரு தீவிர மறுசீரமைப்பு, ரேடியல் ரீகன்ஸ்ட்ரக்டிங். இங்க கேட்கலாம் சார். தீவிர மறுசீரமைப்பு கல்விக் கொள்கையாக குறிப்பிடுவது தேசிய கல்விக் கொள்கை 1968, தேசிய கல்விக் கொள்கை 1986, கோத்தாரி கல்விக் கொள்கை 1964-66, இடைநிலை கல்விக் கொள்கை 1952 அப்படின்னு கேட்டாங்கன்னா சரியான ஆப்ஷனு 1968 சார். கல்வியில் சமவாய்ப்பு, கல்வியில தேசிய ஒருமைப்பாடு, சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி. ஆனால் நீங்க நேரடியா நேஷனல் இன்டகிரேஷன் வந்துச்சுனாவே இந்திரா காந்தி அம்மையார். இந்திய அரசியலமைப்பு படி 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் என்ன பண்ணணும்னா துவக்க கல்வி முடிக்க ஆசிரியர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி, மும்மொழி கொள்கை வலியுறுத்தியது, ஆங்கிலம், இந்தி மாநில மொழி, சமஸ்கிருத மொழி வழி கற்பித்தலை ஊக்குவித்தது 1968. சமஸ்கிருதம் என்பது இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு பகுதி என்று குறிப்பிட்டது. 1968 தேசிய வருவாயில் கிட்டத்தட்ட 6% கல்விக்காக செலவிடப்பட்டதாகவும் 1968 தேசிய இணையதளத்தில் இடம் மாற்றப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் ஆசிரியர்களே 1968 அப்போதைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தீவிர மறுசீரமைப்பு, ரேடிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்டிங் அங்க கேட்கலாம் சார். இல்லைன்னா மும்மொழி கொள்கை, இடைநிலை கல்வியில் மும்மொழி கொள்கையை புகுத்தணும் அப்படின்றது, சமஸ்கிருத வழியில கற்பிப்பதை ஊக்குவித்தாங்க அப்படின்றது. அப்ப இந்த ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம் சார். தென் புதிய தேசிய கல்விக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கை 1986, NNPE நியூ எஜுகேஷன் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1985 ஜனவரியில இந்த கொள்கை மேம்படுத்தப்பட்டு அன்றைய பாரத பிரதமரான ராஜீவ் காந்தி அவர் தலைமையில் மே மாதம் 1986 துவங்கப்பட்டது அப்படின்னும், இதனுடைய நோக்கம் பாருங்களேன், கல்வியில் உள்ள வேறுபாடுகளை களைந்து அனைவருக்கும் சம உரிமையை வழங்கணும், குறிப்பாக பெண் கல்வி, SC/ST பிரிவினர்களுக்கான கல்வி. அடுத்து ஒரு சிறப்பு குழந்தை மைய கல்வி முறை, அடுத்து ஒரு சிறப்பு ஆபரேஷன் பிளாக் போர்டு OB கரும்பலகை திட்டம், அடுத்ததாக இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகம், உயர்கல்வியில அனைவருக்கும் உயர்கல்வி என்ற உயரிய கோட்பாட்டை முன்வைத்து இக்னோ உருவாக்கப்பட்டது. மகாத்மா காந்தியின் தத்துவத்தின் அடிப்படையில் கிராமப்புறங்களை மேம்படுத்த கிராமப்புற பல்கலைக்கழகம், நம்ம தமிழகத்துல கிராமப்புற பல்கலைக்கழகமாக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் பெயர் என்னன்னு சொல்ல முடியுமா? காந்தி யூனிவர்சிட்டியின் சின்னாலப்பட்டி. வெரி குட் சார். நெக்ஸ்ட் செயல் திட்டம், இந்த 7வது ஐந்தாண்டு திட்டம். சப்போஸ் நமக்கு ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு தொடர்படுத்தி கேட்டாங்க அப்படின்னாக்கா 7வது ஐந்தாண்டு திட்டம் சார் 1985-90 அந்த காலகட்டத்துல தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NPE இந்தியா கல்வியில தன்னிறைவு பெற்றிருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த NPE ஆவணம் 12 பகுதிகளை கொண்டு 157 சரத்துக்களை கொண்டது என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக செயல் திட்டம் POA. செயல் திட்டம் POA ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் 1992. இப்ப இந்த ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கையான 1986 விடுபட்டதை பூர்த்தி செய்தது. அந்த கல்விக் கொள்கை பரிந்துரைத்ததை
எதெல்லாம் விடுபட்டு இருக்கிறதோ அவற்றை எல்லாம் செயல் வடிவமாக செயல் திட்டத்துக்கு கொண்டு வந்து ஃபுல்ஃபில் பண்றது தான். அப்போ PV நரசிம்மராவ் அரசு 1992 மாற்றி அமைத்தது 1986. 2005 முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் தனது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் பொதுவான குறைந்தபட்ச திட்டத்தை 1986 கீழ் POA 92 1992 தொழில்நுட்ப பாடங்களுக்கு அனைத்திந்திய அளவில் ஒரு பொது நுழைவுத் தேர்வு நடத்துகிறது. பொறியியல் என்று எடுத்துக்கிட்டோம்னா கட்டிடக்கலை, திட்டமிடுதல், ஆர்கிடெக்சர், பிளானிங் போன்ற படிப்புகளுக்கு இந்திய அரசு JEE தேசிய அளவுல, AIEEE SLEE மாநில பொறியியல் நுழைவுத் தேர்வு, தற்பொழுது மாநில பொறியியல் நுழைவுத் தேர்வு தமிழகத்துல செயல்படுத்தப்படவில்லை. சமீபத்திய வளர்ச்சியாக DPEP 94 மாவட்ட தொடக்க கல்வி திட்டம், SSE 2001 அனைவருக்கும் கல்வி திட்டம், RTE 2009 கல்வி கற்கும் உரிமை ரைட் டு எஜுகேஷன், துவக்க கல்வியில் பெண்களுக்கான தேசிய கலை திட்டம் 2009, RMSA அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் RMSA, IEDSS இடைநிலை கல்வியில் ஊனமுற்ற குழந்தைகளுக்கான உள்ளடக்கிய கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு அட் செகண்டரி ஸ்டேஜ். தென் வயது வந்தோர் கல்வி, சக்ஷார் பாரத் அல்லது அடல்ட் எஜுகேஷன் 2013 RUSA, உயர்கல்வி திட்டம், ராஷ்டிரிய உட்காட்டார் சிஷ்யா அபியான் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் 2016, புதிய தேசிய கல்விக் கொள்கை 2017 புதிய தேசிய கல்விக் கொள்கையின் சேர்பர்சன் K. கஸ்தூரி ரங்கா வரைவு அறிக்கை. தென் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 2020. கம்ப்ளீட்டா என்ன நம்ம சிஸ்டம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்ல ஜவஹர் நவோதயா வித்யாலயா அதையும், அதுக்கு அடுத்ததாக அடுத்து நீபா, UGC, AICTE, BRC, CRC, எஜுகேஷனல் டெக்னாலஜி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சார். நேரம் கருதி நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். Thank you, sir.